என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த காணொளி மூலமாக வாழ கற்றுக்கொள்ளுகின்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றை நாம் அறிந்து கொள்வோம். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே நான் வந்து பிறப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட அழகிய உலகம் இருக்கிறது என்பது யாருக்காவது தெரியுமா? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், காற்று, கடல், மழை, மரம், செடி, கொடி என்று இந்த அழகிய இயற்கையை கண்டு மகிழத்தக்கதாய் இறைவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் என் தாயின் வயிற்றில் பிறந்து இந்த உலகத்தை பார்க்கும் வரை இப்படிப்பட்ட அழகிய உலகம் இருக்கின்றது தெரியாது. ஆக இப்படிப்பட்ட அழகிய உலகை காணும்படியாக, இந்த உலகத்திலே வந்து பிறக்கும்படியாக அருள் கூர்ந்த என் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை பெற்றெடுத்த தாய் தப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்கிறது, நீ வாழ்கின்ற தேசத்திலே சுகமாய் நலமாய் வாழும்படியாக தாயின் தகப்பனையும் கணவன் என்று சொல்லி. ஆகவே அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, நீ வாழ்கின்ற தேசத்தில் சுகமாய் வாழும்படியாக, நலமாய் வாழும்படியாக, மகிழ்ச்சியாக வாழும்படியாக, எல்லா வகை ஆசீர்வாதம் இருக்கும்படியாக உன்னை பெற்றெடுத்த தாயின் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டும். அவர்கள் வயதான காலத்திலே அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும். எக்காரணம் கொண்டும் வயதாகி போய்விட்டது, கிளவி போய் உட்காரு, கிளவா போய் உட்காரு என்று சொல்லக்கூடாது. நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து அவர்கள் திருப்தியாக இருக்கும்படியாக, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் செய்ய வேண்டும். அவர்களோடு நேரத்தை செலவிட வேண்டும். எவ்வாறு சிறு குழந்தையோ நேரத்தை செலவழித்து அந்த குழந்தையை வளர்க்கிறோமோ, அதே போல் வயதானவர்களும் சிறு குழந்தை போல் மாறிவிடுவார்கள். நீங்கள் அவர்களோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். ஆகவே நாம் நலமாக இருப்பதற்கு நம் பெற்றோர்களை நாம் நன்றாக கவனிப்போம். நம்மோடு இருக்கக்கூடிய முதியவர்களை நன்றாக கவனிப்போம். அப்பொழுது நாம் நலமாக இருக்க முடியும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆக அடுத்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அப்படி சொன்னார், வாழ கற்றுக்கொள்வார். அன்பு சகோதரனே, அன்பு தம்பியே, தங்கையே, வாழ கற்றுக்கொள். எந்த ஒரு மனிதனும் தன்னை அழித்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை. தன்னைத்தான் அழிப்பதற்கு யாருக்கு உரிமை இல்லை. பிறரை அழிப்பதற்கும் யாருக்கு உரிமை இல்லை. உன்னுடைய செயல் மற்றவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்க வேண்டும். உன்னுடைய பேச்சு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டுமே தவிர, உன்னுடைய செயல்களும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயல்பாடுகளும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை தர வேண்டுமே தவிர எக்காரணம் கொண்டு எந்த ஒரு அழிவை கொண்டு வரவே கூடாது. மற்றொரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். உலகத்தின் முடிவு என்பது ஒரு மனிதனுடைய முடிவு என்பதை அறிந்து கொள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும்போது அமெரிக்காவை குறித்து, ஆஸ்திரேலியாவை குறித்து, ஜப்பானை குறித்து, இந்தியாவை குறித்து, தமிழ்நாட்டை குறித்து, மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களை குறித்து, அந்தமான் நிக்கோபார் தீவுகளை குறித்து, பல்வேறு தேசங்களை குறித்து, அதனுடைய இயற்கை அழகை குறித்து பேசிக்கொண்டிருப்போம். பல்வேறு விதமான அரசியலை குறித்து பேசிக்கொண்டிருப்போம். அப்ரஹாம் லிங்கனை குறித்து, அம்பேத்கரை குறித்து, மற்றும் நம்முடைய இந்திய விடுதலைக்காக போராடிய விடுதலை வீரர்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதனுடைய முடிவு வருகிறதோ, எப்பொழுது இறந்து விடுகிறானோ, அவனுடைய உலகம் முடிந்து விட்டது என்று அறிந்து கொள். அவை வாழ்கின்ற நாட்களிலே மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள். உன்னால் இந்த உலகத்திலே நன்மை பயக்க வேண்டுமே தவிர, உன்னால் இந்த உலகம் செழிப்பை பெற வேண்டுமே தவிர, உன்னால் இந்த உலகம் மகிழ்ச்சியை அடைய வேண்டுமே தவிர, உன்னால் இந்த உலகத்திலே எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. முதலாவது நீ உன்னை மகிழ்ச்சியாக வைக்க கற்றுக்கொள். பிறகு மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வைத்து கற்றுக்கொள். பார்க்கின்ற பொழுது இன்றைய நாட்களிலே அநேக வாலிப தங்கைகள், வாலிப தம்பிகள் நான் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக தங்களை அழித்துக் கொள்ள வேண்டும்? எதற்காக உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டும்? செத்து போயிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன்னத்தையும் உன்னால் பார்க்க முடியும், முடிஞ்சிச்சு. என்னத்தை பார்க்க போகிற? அதுக்கப்புறம் உன்னை நீ அழித்துக்கொள்ள யாருக்கா நீ சாகணும்? சாகிறதுக்கா இறைவன் உன்னை இந்த உலகத்தில் படைத்தான்? சாகிறதுக்கு உன் தாய் தகப்பனை பெற்றெடுத்தாங்க? கொஞ்சமாக யோசித்து பார்த்தீங்களா? நான் அப்போ அவருக்கா செத்துறேன், இவருக்கா செத்துறேன், யாருக்கா சாகிற நீ? அப்படி செத்துட்டா நீ உனக்கு உன் பிள்ளைக்கு என்ன செய்ய போகுது? உன் தாய் தப்பு என்ன ஆக போகிறாங்க? வாழ கற்றுக்கொள். எக்காரணம் கொண்டோம் உன்னை நீ அழித்துக்கொள்ள கற்றுக்கொள்ளாது. நீ கஷ்டப்பட்டு உழைச்சா தான் நீ நல்லா சாப்பிட முடியும், நீ திருப்தியாக இருக்க முடியும், நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன்னால்
மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அதை விட்டுட்டு நான் அவருக்காக செத்து போவேன், நான் இவருக்காக செத்து போவேன், அவர் வெற்றி பெறாவிட்டால் நான் செத்து போவேன், இதெல்லாம் பேச்சா? யார் வெற்றி பெற்றால் என்ன, யார் வெற்றி பெறாவிட்டால் என்ன? உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ உழைத்தால் தான் நீ சாப்பிட முடியும், நீ உழைத்தால் தான் நீ திருப்தியாக வாழ முடியும், நீ உழைத்தால் தான் உன் குடும்பத்தை நீ நல்லா பார்க்க முடியும். ஆகவே உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். யாருக்காகவும் உன்னை சாவதற்காக இறைவன் படைக்கவில்லை, மற்றவர்கள் வாழ வைப்பதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே நீ மற்றவர்கள் வாழ வைப்பதற்காக வாழ கற்றுக்கொள், மற்றவர்களை மகிழ்ச்சியை வைப்பதற்காக வாழ கற்றுக்கொள். அதை விடுத்து முதலாவது உன்னை பாதுகாத்துக்கொள், பிறகு உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள். உன் மூலமாக இந்த தேசம் நன்மை அடைய உன்னால் என்ன நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமோ அதை செய்ய கற்றுக்கொள். அதை விட்டு உன்னை அழித்து கொள்ளாதே, பிறனையும் அழிக்காதே. யாரையும் அழிப்பதற்கு யாருக்கு உரிமை இல்லை. இன்று இந்த உலகத்திலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு போர்னால் வாரினால் அழிவு உண்டாகி கொண்டிருக்கிறது. இதை குறித்து நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஆகவே போரில்லா உலகம் உருவாக நாம் செவிப்போம். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே சற்று கூட சிந்திக்காது பல்வேறு காரியங்களுக்காக தங்களை தாங்கள் அழித்துக் கொள்வதற்கு, தற்கொலைக்கு நேராக ஓடுவதற்கு முயற்சி செய்கிற ஒவ்வொருவரையும் நான் கண்டிக்கிறேன். நீங்கள் அவ்வாறு செயல்படக்கூடாது. அது தவறு. உன்னை அழித்து கொண்டால் அதுக்கப்புறம் இந்த உலகத்தையும் பார்க்க முடியாது, உன் தாய் தகப்பனை பார்க்க முடியாது, உன் பெற்ற பிள்ளைகளை பார்க்க முடியாது, உன் கணவனை பார்க்க முடியாது, உன் மனைவியை பார்க்க முடியாது, உன் நண்பர்களை பார்க்க முடியாது, சகோதர சகோதரி பார்க்க முடியாது. நடக்கிறதுக்கு தான் போக முடியாது. ஆகவே மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இறைவன் வாசம் செய்யக்கூடிய பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீ நேர்மையாக வாழ்ந்து இறைவனுக்கு பயந்து வாழ்ந்து இயேசுவின் ஆசிரியை பெற்று மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள். ஆகவே உன்னை அழிக்க கற்றுக்கொள்ளாது, மற்றவர்கள் வாழ மற்றவர்களோடு மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள். அப்படி வாழ நீ உன்னை தான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்பு அழைப்பை விடுகிறேன். உங்கள் ஊருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் எந்த ஒரு காரணம் இல்லாமல் தங்களை தான் அழித்துக் கொள்கிறார்கள். பல்வேறு காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவனை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது பல்வேறு காரியங்களுக்காக தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு மன தைரியத்தை தாங்க, என்னால் முடியும், வாழ வேண்டும் என்று சொல்ல வாழ்வதற்கான ஒரு சிந்தி அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, பல்வேறு தலைவர்களை பார்த்து அவர்கள் உயர்வடைய வேண்டுமே தவிர அவர்களுக்காக தன் வாழ்க்கை அழித்து கொள்ளக்கூடாது. அப்படி அழித்து கொண்டால் என்ன இந்த உலகத்தில் நடக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க முடியாது. ஆகவே அவர்களுக்குள்ளாக காணக்கூடிய இப்படிப்பட்ட வேறுபட்ட சிந்தனைகளை மாற்றி நான் இந்த உலகத்திலே வாழ்வேன், நான் மகிழ்ந்து வாழ்வேன் என்ற வாழ வேண்டும் என்ற சிந்தையோடு வாழ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்கள். ஆண்டவர் கர்த்தரை செய்யுங்கள். பிதாவே ஆமென். God bless you.